வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ அம் வெரி வெரி சாரி. ஏன்னா நான் வந்து உங்கள வீடியோ போடாம ஏமாத்திட்டேன். ஸோ சாரி. நான் இனிமே தொடர்ந்து வீடியோ போடுறேன் மறக்காம. ஸோ இப்ப எதுக்கு வந்திருக்கா? இப்ப வந்து என்ன சொல்லப் போறா? அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, ஆ வேற என்ன? நெக்ஸ்ட் மந்த்லருந்து பிக் பாஸ் சீசன் 8 வரப்போதுங்க. ஸோ அது விஷயமா தான் ஒரு சில விஷயங்கள உங்ககிட்ட பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட்டே பேசி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, இத்தன சீசனா நம்ம கமல் சார் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 7 வரைக்கும் நமக்கு ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ தவிர்க்க முடியாத காரணத்தினால, சார் வெளிநாடு பயணம் போறதுனால, அவர் வந்து இப்ப வந்து சீசன் 8 அவர் பண்ண முடியாது அப்டின்ட்டு சொல்லி, அ நம்மளுக்கு சோசியல் மீடியால நம்ம பார்த்தோம். அண்ட் விஜய் டிவியுமே வந்து அத அக்செப்ட் பண்ணிட்டு, உங்க ஒப்பீனியன் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார். தேங்க் யூ அப்டின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு நோட் குடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்தது யார் இந்த பிக் பாஸ ஹோஸ்ட் பண்ண போறா? அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய சாய்ஸஸ், நெறைய ப்ரமோஸ், நெறைய மீம்ஸ் அப்டிலாம் வந்துட்டே இருந்தது. இது வந்து எஸ்டிஆரா இருக்கலாம், விஜேஎஸ்ஸா இருக்கலாம், சரத்குமார் சாரா இருக்கலாம். அண்ட் நெறைய ரம்யகிருஷ்ணன் மேமா இருக்கலாம். அந்த மாரி நெறைய சாய்ஸஸ் போச்சு. ஸோ அப்ப அப்ப வந்து எனக்குமே வந்து யாரா இருக்கும் யாரா இருக்கும் யாரா இருக்கும் யாரா இருக்கும் அப்டின்ட்டு நானுமே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஷோவ 100 டேஸ் பார்த்து, அத ரிவ்யூ பண்ணி, அத ஹோஸ்ட் பண்ணணும் அப்டிங்கிறது வந்து கமல் சார் இத்தன வருஷமா ஈஸியா பண்ணிட்டு இருக்காரு அப்டின்ற மாரி நமக்கு தெரிஞ்சது. பட் இத புதுசா ஒரு ஆள் வந்தாங்கன்னா, அத என்ன பண்ணுவாங்க? அந்த ஹோஸ்ட் என்ன பண்ணுவாரு? சரியா பண்ணுவாரா? கமல் சார் அளவுக்கு பண்ணுவாரா? இதெல்லாம் நெறைய கேள்விக்குறிகள் இருந்தது. அப்படி இருக்கும்போது, எஸ் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த ஷோவ கமிட் பண்ணி, ஃபர்ஸ்ட் ப்ரோமோவும் நம்மளுக்கு லாஸ்ட் வீக்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அத பார்க்கும்போதே வந்து எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு, அ கண்டிப்பா இந்த ஷோ கமல் சாருக்கு அடுத்து விஜய்ஸால பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, ஆ சில பேர் கேட்கறாங்க, "ஏன் எஸ்டிஆர் இருந்தா நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எஸ்டிஆர் அல்டிமேட்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ நானுமே வந்து எனக்கு எஸ்டிஆர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண ஒரு இன்டர்வியூலயுமே சொன்னேன். அ ஏன்னா, அ அந்த சைட்ல பார்க்கும்போது நம்ம கமல் சாருக்கு அப்புறமா நம்ம பார்த்தது எஸ்டிஆர் தான் பார்த்தோம். ஸோ அதனால திருப்பி எஸ்டிஆர் வந்தா நல்லா இருக்குமே, நல்லா இருக்குமே, நல்லா இருக்குமே அப்படி யோசிச்சோம். பட் அந்த மாரி ஒரு காமெடி சென்ஸ்ல மட்டும் யோசிக்காம, ஒரு ஹோஸ்ட்டா எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு பக்குவம் இருக்கக்கூடிய ஒரு ஆளா விஜேஎஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த இடத்துக்கு மக்கள் செல்வன் வந்து அ நல்ல நல்ல முறையா இந்த ஷோவ ஹோஸ்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறதுனால அவர் ஒரு சாய்ஸா எடுத்திருக்காங்க. ஸோ அத பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த ஷோ அ அவரால வந்து நல்லா பண்ண முடியுமா? ஹோஸ்ட் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. கமல் சார் அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். அவரால முடிஞ்ச அளவுக்கு கமல் சார் அளவுக்கு ரீச் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாரு. 100% குடுப்பாங்க. அது எனக்கு கம்பல்சரி தெரியும். ஏன்னா, அ நம்ம நார்மலாவே அவர பார்க்குறோம். நம்ம கேள்வி கேட்கும்போதும், வெளியில வந்து இன்டர்வியூஸ் அவர் குடுக்கும்போதும், கேள்வி கேட்கறாங்க அப்படின்னும்போதும், ஒரு கோவப்படுற மாரியே கேள்வி கேட்கறாங்க அப்படின்னும்போதும், அந்த இடத்த அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ கேஷுவலா ஹேண்டில் பண்ணுவாரு. அவரால சமாளிக்க முடியும். அவரால வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்தா மாரியும் ஒரு நல்ல ஹோஸ்ட்டா இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து என்னால ஊர்ஜிதமா சொல்ல முடியும். அதனால அவர் பிக் பாஸ் 8 ஓட ஹோஸ்ட்டா இருக்கறதுக்கு 100% தகுதி இருக்கு. ஸோ மக்கள் செல்வன் வந்து மக்களால தீர்மானிக்கப்பட்டு வந்த பேர் தான் மக்கள் செல்வன் அப்படிங்கிற பேர். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மக்கள் செல்வன் நல்லா தான் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்திருப்போம். அழகா ஒரு லோகோ லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது அழகா உள்ள வந்தாங்க. ஒரு கோட் எடுத்து போட்டாங்க. அப்படி கண்ணடிச்சாங்க. அவ்வளோதான். அதுவே வந்து ஒரு மக்கள கவரக்கூடிய வகையில தான் இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ அந்த அந்த மாரி ஒரு ப்ரோமோ வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ப்ரோமோவா இருக்கும்? என்ன ப்ரோமோ வரப்போகுது? அப்படின்ற மாரி எனக்குமே உள்ளுக்குள்ள ஒரு தாட் இருக்கு. எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை அப்படின்னா, இவர் வந்து மக்களால தீர்மானிக்கப்பட்ட செல்வன். மக்கள் செல்வன். ஸோ ஒருவேள செகண்ட் ப்ரோமோ மக்கள் கூட கனெக்டிங்ல இருக்குமோ? அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள ஒரு சின்ன தோணலா இருக்கு. அப்படி வந்தா ரொம்ப ஹாப்பி தான். ஸோ மக்கள் செல்வனுக்காக, மக்களுக்காக, இந்த ப்ரோமோவுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ சீசன் 8 ஓட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போறாங்க. நானும் வெயிட் பண்றேன். நீங்களும் மிஸ் பண்ணாம ப்ரோமோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்ஜிஆர் ஃபேமிலிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. அண்ட் சொல்ல மறந்துட்டேன். அடுத்த 3 மாசத்துக்கு பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தரப்போறேன். ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.